கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை நேரத்தில் உங்கள் யாவரையும் மனதார வாழ்த்துகிறேன். என் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதங்களின் புத்தகம் 128 அதிகாரம் 1 நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். என கண்பான தேவ ஜனமே, அநேகர் நினைக்கலாம் செல்வ செழிப்போடு வாழ்கிற வாழ்க்கை தான் இந்த உலகத்தில் பாக்கியமானதாக இருக்கிறது என்று. ஆனால் பரிசுத்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் காட்டும் பாதையில் நடந்து போகிறவர்கள், அவருக்கு முன்பாக உத்தமமாக நிற்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்களே பாக்கியவான்கள் என்பதாக. 1 ராஜாக்களின் புத்தகம் 17 அதிகாரம் 1 வாசித்து பாருங்கள். எலியா என்ற ஒரு மனுஷன் ராஜாவுக்கு பயப்படவில்லை. தேவன் வெளிப்படுத்துவதை தைரியமாக பேசுகிறார். என் வாக்கின்படி இந்த வருஷம் மழையும் பனியும் பெய்யாதிருக்கும் என்பதாக. நாம் பயப்படுகிறோம், மனிதனுக்கு பயப்படுறோம், நமக்கு உதவி செய்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு பயப்படுறோம், ஊழியக்காரர்களுக்கு பயப்படுறோம். வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? நீதிமொழிகளின் புத்தகம் 29 அதிகாரம் 25, மனிதனுக்கு பயந்தால் கண்ணியை வருவிக்குமா. முதலாவது கர்த்தருக்கு பயப்படணும், அப்புறம்தான் மனுஷனுக்கு பயப்படணும். மனிதனுக்கு பயப்படும் போது நம்முடைய சந்தோஷத்தை, மன அமைதியை, நிம்மதியை இழந்து போக வேண்டியிருக்கும். மனிதர்களின் அங்கீகாரத்திற்காக பயப்படுவது ஆபத்தானது. நாம் தேவனுக்கும் அவருடைய வார்த்தைக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிய வேண்டும், பயப்படணும். ஒபதியா என்ற தேவ மனிதன் ஆகாப் ராஜா அரண்மனையில் விசாரிப்புக்காரனாக இருந்தான். 1 ராஜாக்களின் புத்தகம் 18 அதிகாரம் 3 வாசித்து பாருங்கள். கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாக இருந்தானாம். 1 ராஜாக்களின் புத்தகம் 18-12 வாசித்து பாருங்கள். எலியாவின் இடத்திலே தன்னுடைய வாய் திறந்து அவர் சொல்வதை பாருங்கள். நான் சிறு வயது முதல் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு மனுஷன். நாம் இப்படி அறிக்கை செய்ய முடியுமா? சூழ்நிலைக்கு ஏற்ப நம்மை மாற்றிக் கொள்கிறோமே. என அன்பான தேவ ஜனமே, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். நாம் தேவனுக்கு மாத்திரம் பயந்து நடக்க வேண்டும். யோபு தேவனுக்கு பயந்து நடந்தான். கர்த்தரின் சாட்சியை பாருங்கள். யோபு 1 அதிகாரம் 8 உத்தமனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவருமான ஒரு மனுஷன் என்பதாக. அவன் அனைத்தையும் இழந்தது உண்மைதான். திரும்ப இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு பலன் கொடுத்தார். நாமும் கர்த்தருக்கு பயந்து வாழும்போது பாடுகள் வரலாம், வேதனைகள் வரலாம், சோதனைகள் வரலாம். அவைகளுக்கு மத்தியிலே தெய்வ பயத்தோடு நிலைத்து நிற்போம். தேவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். சங்கீதங்களின் புத்தகம் 97 அதிகாரம் 11 வாசித்து பாருங்கள். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டு இருக்கிறதா. கர்த்தருக்கு பயந்து வாழும்போது சகலமும் தேவன் நமக்கு நன்மையாய் செய்து முடிப்பார். ஆகவே இந்த காலை வேளையிலே ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆராதிக்கலாம். அவர் நல்லவரும் நன்மை செய்கிறவரும் நம்மை நடத்துகிறவரும் ஆகிய கர்த்தர். இயேசு நல்லவர், என்றும் நடத்துவார். இயேசு நல்லவர், என்றும் நடத்துவார். பேரின்பம் அவர் எந்தன் தஞ்சமே. பேரின்பம் அவர் எந்தன் தஞ்சமே. இயேசு நல்லவர், என்றும் நடத்துவார்.
அண்டினோர் காக்கும் தூய அன்பு அற்புதமாம் அவர் அன்பு அண்டினோர் காக்கும் தூய அன்பு இப்பூவினில் இவரை போல் அன்பர் எவருண்டு இப்பூவினில் இவரை போல் அன்பர் எவருண்டு மாறாதவர் எந்தன் இயேசு இன்னும் பற்றிடுவேன் மாறாதவர் எந்தன் இயேசு இன்னும் பற்றிடுவேன் எந்தன் இயேசு நல்லவர் இன்னும் நடத்துவார் சர்வவல்ல தேவனவர் சாந்தமும் தாழ்மையும் உள்ளவராம் சர்வவல்ல தேவனவர் சாந்தமும் தாழ்மையும் உள்ளவராம் எந்நாளுமே எந்தனையே தாங்கும் வல்லவராம் எந்நாளுமே எந்தனையே தாங்கிடும் வல்லவராம் நம்பிடுவேன் என்றென்றுமாய் எந்தன் இயேசுவை நம்பிடுவேன் இயேசுவை என்றென்றும் நடத்துவார் எந்தன் இயேசு நல்லவர் என்றும் நடத்துவார். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்காகவே துதிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று சொல்லி எங்களோடு பேசினீர். நாங்கள் உமக்கு பயந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும் தகப்பன். இந்த நாளுக்குரிய எல்லா நன்மைகளையும் தந்து உம்மோடு நெருங்கி நடந்து வர என் ஆண்டவர் உதவி செய்யும். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.